ஏய் இங்க பாரு, ரீட்டா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. பர்த்டே பார்ட்டிக்கு நம்மள இன்வைட் பண்ணிருக்கா. எப்போ? நாளைக்கு காலையிலதான். அப்படியா? அப்ப பார்ட்டிக்கு போய் கலக்கிடலாம். சரி சரி, இரு வரேன். சரளா, ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? என்ன ஐஸ்கிரீமா? இதெல்லாம் போய் கேட்கணுமா? குடு குடு சாப்பிடலாம். ஏய் மோனிகா, உங்க அம்மா ஐஸ்கிரீம் சாப்பிட அலோ பண்ணுவாங்களா? அதெல்லாம் விடு, பாத்துக்கலாம். நைட்டு சாப்பிடறதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா? வயிறு என்னத்துக்கு ஆகும்? கூடாது. அம்மா, அது எனக்கு இல்லம்மா, சரளாக்காக தான் ஐஸ்கிரீம் குடுக்க எடுத்தேன். இந்த வீட்டு ரூல்ஸ் எல்லாம் உனக்கு தெரியும்ல. நைட்ல ஐஸ்கிரீம் சாப்பிட கூடாதுன்னா சாப்பிட கூடாதுதான். இந்த வீட்ல எங்க அம்மா என்ன எதுவுமே என் இஷ்டத்துக்கு செய்ய விட மாட்டேன்றாங்க. இந்தாங்க, உங்களுக்கு 2 பேருக்கு பசிக்குதுன்னா ஆளுக்கு ஒரு பழம் சாப்பிடுங்க. உங்களுக்கு பசிக்குதுன்னா பழத்தை சாப்பிடுங்க. சாக்லேட், சிப்ஸ், ஐஸ்கிரீம் இதெல்லாம் சாப்பிட கூடாது. அம்மா, நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்கம்மா. அவன் நல்லதுக்கு தானே சொல்றேன். சரளா, நம்ம பேய் படம் பார்க்கலாமா? என்னது பேய் படமா? எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு மோனிகா. ஏய், அது பரவாயில்ல, நம்ம தூங்கத்துக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் பேய் படம் பார்த்தனா செம ஜாலியா இருக்கும். சரி ஓகே. குட்டி பையா, உன்னை இப்ப தூக்குறான் பாரு. மோனிகா, உன் பேரை தானே கூப்பிட்டேன், அதுக்கே இப்படி பயப்படுற? அம்மா, ஏமா இப்படி பயமுத்துறீங்க? நாங்க பயங்கரமா பயந்துட்டோம். ஓ, இப்ப தெரியுது நீங்க எதுக்கு பயந்தீங்கன்னு. அம்மா, ஏமா இப்ப டிவி ஆஃப் பண்ணீங்க? உங்களுக்கு எத்தனை வாட்டி சொல்லி இருக்கிறேன், நைட்டு தூங்கும் போது பேய் படம் பார்க்க கூடாதுன்னு. உங்களுக்கு நைட்ல கட்ட கட்ட கனவு வரும், அப்புறம் நைட்ல தூங்க முடியாது. இதுல சிப்ஸ் வேற சாப்பிடுறீங்களா? சரளா, உங்க அம்மா போன் பண்ணாங்க, வெளியில வெயிட் பண்றாங்களா பாரு. சரி மோனிகா, நான் கிளம்புறேன். பாய் ஆண்டி. போய் படுப்போ. சரி. அம்மா என் இஷ்டத்துக்கு என்ன எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. எதை பண்ணாலும் ஏதாவது ஒரு குத்தம் சொல்லிட்டே இருக்காங்க. நம்ம கொஞ்ச நேரம் போய் போன்ல வீடியோ கேம்ஸ் விளையாடலாம். ஹே, நான் ஜெயிச்சிட்டேன். மோனிகா, அம்மா கொஞ்சம் இருமா, நான் ஜெயிக்க போறேன். மணி 11 ஆச்சு, இன்னும் தூங்காம நீ கேம் விளையாடிட்டு இருக்க. மோனிகா, இப்போ போனை நீ வைக்கலன்னா போனை எடுத்துட்டு போயிடுவேன் நானு. அம்மா, ஏமா ஜெயிக்கிற டைம்ல போன பண்ணினீங்க? நாளைக்கு எனக்கு லீவ் தானே, கொஞ்ச நேரம் முழிச்சிட்டு இருந்தாதான் என்ன? இங்க பாரு, நம்ம வீட்டோட ரூல்ஸ் எல்லாம் உனக்கு தெரியும்ல. சீக்கிரம் படுத்து தூங்கணும். போய் பிரஷ் பண்ணிட்டு போய் தூங்கு போ. எப்ப பார்த்தாலும் ரூல்ஸ் அது இதுன்னு சொல்லி எனக்கு டார்ச்சர் பண்றீங்க, என்னால முடியல. அட கடவுளே, இந்த மோனிகா நான் நல்லதுக்கு தானே சொல்றேன், புரிஞ்சிக்கவே மாட்டேன்றால. இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். ஐடியா. குட் மார்னிங் மோனிகா. குட் மார்னிங் அம்மா. இன்னைக்கு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்னமா முடியுது? இப்பத்துல இருந்து 24 மணி நேரத்துக்கு நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன். உன் இஷ்டத்துக்கு நீ எதை வேணா செய்யலாம். உண்மையாவா? அப்ப நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா? ஆமா, நாளை காலையில 10 மணி வரைக்கும் நீ என்ன வேணா செய்யலாம். வா, இன்னைக்கு தான் என்னோட லக்கி டே. அப்ப நான் எது செஞ்சாலும் எனக்கு கண்டுக்கவே மாட்டீங்களே? ஆமா, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். இன்னைக்கு மத்தியானத்துக்கு நான் ஐஸ்கிரீம் தான் சாப்பிட போறேன். மோனிகா, மத்தியானம் லஞ்சுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட போறியா? அம்மா, நீங்க என்ன சொன்னீங்க? எதுவும் கேட்க மாட்டேன்னு தானே சொன்னீங்க, இப்ப கேக்குறீங்க? சரிம்மா சரிம்மா, நீ சாப்பிடு. சாரிம்மா. ஆஹா, இன்னைக்கு நான் ஆசைப்பட்டதை சாப்பிடலாம், யாரும் என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க. ஹாய் சாக்லேட். மோனிகா, நான் வெளியே போயிட்டு வரேன். மோனிகா, என்னது இது? எல்லாமே ஸ்நாக்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் உனக்கு உடம்பு கொத்துக்காதுன்னு நான் சொல்லி இருக்கிறேன்ல. அம்மா, என்ன சொன்னீங்க? மறந்துட்டீங்களா? நான் என்ன வேணாலும் சாப்பிடலாம் தானே? சரி, நான் மறந்துட்டேன். நான் சரளாக்கு வேற கால் பண்ணிருக்கேன். இன்னைக்கு நைட் அவ என் கூட தான் தங்க போறா. சரி சரி. நாங்க இன்னைக்கு விளையாட போறோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம், அப்புறம் இன்னைக்கு நைட் ஃபுல்லா பேய் படம் பார்க்க போறோம். சரி, நான் போறேன். உனக்கு வேற ஏதாவது சொல்லணுமா? வரும்போது பிஸ்கெட், சிப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர மறந்துடாதீங்க. சரி. மோனிகா, என்னால நம்பவே முடியல. எப்படி உங்க அம்மா இதுக்கெல்லாம் அலோ பண்ணாங்க? என் வயித்து வலிக்குது. ஐயா, என்னாச்சு மோனிகா? தெரியல.
நான் இவ்வளவு சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். வலிக்குதே. எனக்கு வயித்து வலிக்குதே. மோனிகா என்னமாச்சு, ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணுமா எல்லாம் ஓகே தான். சரி, உங்க 2 பேருக்கு நைட்டுக்கு என்னமா சமைக்கணும்? அம்மா, நாங்க சிப்ஸ் எல்லாம் நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டோம். எங்களுக்கு வயிறு ஃபுல்லா இருக்குமா. நைட்டு டின்னர்ல எதுவும் வேணாம். ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லது இல்லம்மா, அதெல்லாம் சாப்பிட்டா வயிற்று வலி தாமா வரும். அம்மா, நீங்க என்ன சொன்னீங்க? எதுவும் கேட்க மாட்டேன்னு தானே சொன்னீங்க. சரி, நான் என் வேலையை பாக்குறேன். சரி வா, நைட்டு 2 மணி ஆச்சு. இப்ப பேய் படம் பார்க்கலாம். ஐயோ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன சும்மா இப்ப பார்த்தாலும் பயந்துட்டு இருக்க? நைட்ல தான் இந்த மாதிரிலாம் படம் பார்ப்பாங்க, அப்பதான் த்ரில்லிங்கா இருக்கும். வா. மோனிகா, எனக்கு இதுக்கு மேல பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எல்லாத்துக்கும் பயப்படு போ. சரி, நான் ஹால்ல போய் படுத்துக்கிறேன். நைட்ல லைட் ஆஃப் பண்ணாம என்ன பண்ணுவாங்க? இதுக்கு போய் பயப்படுற? யாருக்காவது சத்துது? போய் பாப்போம். யாரும் இல்ல. வயிறு வலிக்குதே. மோனிகா, என்ன இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்க? மோனிகா, நான் கூப்பிடுறது காது கேக்குதா? என்ன நைட் எல்லாம் பேய் படம் பாத்தியா? அதான் இப்படி பயந்து போயிருக்க. ஆமாமா. நைட் எத்தனை மணி வரைக்கும் முடிச்சிட்டு இருந்த? அம்மா, வெடிக்கால 4 மணி இருக்குமா. சீக்கிரம் எழுந்துரு, உனக்கு காலையில டிஃபன் ரெடி பண்றேன். சரிம்மா. வயித்து வலிக்குதே. மோனிகா, உனக்கு பிடிச்ச இட்லியும் மீன் குழம்பு வச்சிருக்க, சாப்பிடு. என்னது? ஐயோ எனக்கு வேணாம்மா, வயிறு ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் நேத்து நீ சாப்பிட்ட ஜங்க் ஃபுட்டாலதான். இதுக்குதான் நான் சொல்றது இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு. இப்ப பாரு, நீ வயிற்று வலியில கஷ்டப்படுற. டைம் என்னாச்சு? டைம் மத்தியானம் 12 ஆக போகுது. என்னது? மதியானம் 12 மணியா? அப்ப ரீட்டாவோட பர்த்டே பார்ட்டி அவ்வளவுதானா? ஐயோ, அவளோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் போகணும்னு ரொம்ப நாளா ஆசையா இருந்தோம். அது இப்ப மிஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான். நைட் எல்லாம் முடிச்சிட்டு இருந்தீங்கல்ல. அம்மா, ஏமா நீங்க என்ன காலையில எழுப்பல? நீ தானே சொன்ன 24 மணி நேரத்துக்கு என்ன எதுவுமே கேட்க கூடாதுன்னு. மோனிகா, இன்னும் நான் உனக்கு ஒரு 24 மணி நேரம் தரேன். உண்மையாவாமா? வலிக்குதே. நானு உனக்கு பிடிச்ச ஒரு டிஷ் எடுத்துட்டு வரேன். மோனிகா, இந்த உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம். ஐயோ, ஐஸ்கிரீமா? வேணாம். உண்மையாதான் சொல்றியா? ஆமாமா, எனக்கு வேணாம். இதுக்குதான் நான் சொல்றது, ஸ்நாக்ஸ் ஐட்டம் எல்லாம் தேவையில்லாம சாப்பிடக்கூடாதுன்னு. ஆமாமா, நீங்க போட்ட ரூல்ஸ்லாம் என்னோட நல்லதுக்கு தான்றத நான் இப்பத்துல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா, நீங்க ஏன் நல்லதுக்கு தான் சொன்னீங்கன்றத நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். ஓ, அது புரிஞ்சுக்கிட்டியம்மா, அது போதும் எனக்குமா. நீங்களும் என்ன மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடாதீங்க. எல்லாரும் நல்லா ஹெல்த்தி ஃபுட்டே சாப்பிடுங்க. அப்புறம் உங்க பேரண்ட்ஸோட பேச்ச கேளுங்க. மோனிகா, ஐ செட் நீங்க ஆடுற ஆட்டத்துல வீடே அதிருது. அம்மா, நீங்க என்னமா அதிருது? எங்க ஆட்டத்தை பார்த்து ரசிங்கம்மா. சரிம்மா, அப்பா எங்கம்மா? உங்க அப்பா மீட்டிங் போயிருக்காரு, நாளைக்கு தான் வருவாரா. சரி 2 பேரும் போய் படுத்து தூங்குங்க, நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல. ஓகேம்மா, குட் நைட். பசங்களா, டான்ஸ் நல்லா ஆடுனீங்க, அதுக்குள்ள தூங்க போயிட்டீங்களே. ஏன் ஐசக்கே, சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. அம்மா வந்தாங்கன்னா செம்ம அடி வாங்குவ. ஒழுங்கு மரியாதை கண்ண முடின்னு தூங்கிடு. மோனிகா, என் செல்ல மோனிகா, எந்திருமா. ஐசக்கே, உன்னை வாய் முட்டிட்டு தானே படுக்க சொன்னேன். என்னை ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? அக்கா, உனக்கு என்ன ஆச்சு? நாளைக்கு ஸ்கூலுக்கு போறேன்னு காலையில பார்த்துட்டு இருக்க. நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத சொல்லிட்டு இருக்க? என்னத்த டிஸ்டர்ப் பண்ணாத? தம்பி, இங்க பேய்டா. என்ன பேய்? சரியான பயந்தாங்கோலி. பேய் இல்ல, பிசாசு இல்ல. கவனிச்சுங்க. ஐசக்கே, கொஞ்சம் இப்படி திரும்பி பாருடா. சரி இரு, நான் பாக்குறேன். ஐயோ அக்கா, இது உண்மையாலே பேய். கூப்பிடு, உங்க அம்மாவை கூப்பிடு, குடும்பத்துல எல்லாரையும் கூப்பிடு, எல்லாரையும் ஒருத்தரையும் சாப்பிடுற. போஸ்ட் ஆண்டி,
இருந்தாலும் என் தம்பிய பார்த்து எங்க அம்மா நீ லட்டு லட்டுன்னு சொல்லுவாங்க. அப்ப அவன் டேஸ்டா இருப்பான். ஆனா என்ன பச்சை மிளகான்னு திட்டுவாங்க. அதனால நான் காரமா இருப்பேன். காரத்தை சாப்பிட்டா உங்க வாய் எரியும். அப்புறம் உங்களால யாரையுமே சாப்பிட முடியாது. மோனிகா என்ன லட்டு சாப்பிடுறீ சொல்லி என்ன கோஸ்ட் கிட்ட மாட்டி விடலாம் பாக்குறியா? கோஸ்ட் ஆண்டி என்ன சாப்பிடுறீங்க? நான் லட்டுல நீங்க என்ன சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் வந்துரும். அதனால நீங்க மோனிகாவே சாப்பிடுங்க. இனிப்பா இருந்தாலும் சரி காரமா இருந்தாலும் சரி 2 பேரையும் நான் சாப்பிடுவேன். ஐயோ தம்பி, இந்த பேய் கிட்ட நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். இப்போ என்னப்பா பண்றது? அக்கா நீ பயப்படாத. உனக்கு ஒரு ஞாபகம் இருக்கா? நமக்கு ஒரு மந்திரக்கோல் கிடைச்சதுல அதை வச்சு இந்த பேயை விரட்டிடலாம். நீ பாருக்கா, இப்பவே நான் மந்திரக்கோல் எடுத்துட்டு அந்த பேய் என்ன பண்ண போறேன்னு பாரு. மோனிகா என் அருமை மோனிகா, வா என் வாய்க்குள்ள போ, எனக்கு ரொம்ப பசிக்குது. ஏய் கோஸ்ட் ஆண்டி, ஒழுங்கா எங்க அக்கா விட்டு போயிடு. இல்ல நான் உன்னை ஏமாத்திடுவேன். ஏ பொடிப்பயலே, ஏதோ ஒரு பொம்மை பென்சில காட்டி என்னை ஏமாத்தலாம் பாக்குறியா? நான் முதல்ல உன்னதான் இப்ப சாப்பிட போறேன், இல்லன்னா ஓடி போயிடு. ஏய் கோஸ்ட், ஒழுங்கா எங்க அக்கா விட்டு ஓடி போயிடு. நான் உனக்கு லாஸ்டா வார்ன் பண்றேன். ஏ பொடிப்பயலே, இது வெறும் பென்சில், அது ஒண்ணு மந்திரக்கோல் இல்ல. நான் உங்க அக்காவை விட மாட்டேன், இப்ப சாப்பிட போறேன். அப்ப நீ சொன்னா கேட்க மாட்டேன். ஏய் மந்திரக்கோலே, இந்த கோஸ்ட் கிட்ட உன் வேலையை காமி. என்னை விட்டுரு, நான் யாரையும் ஒண்ணும் பண்ண மாட்டேன், என்னை விட்டுரு. இப்ப எப்படி கோஸ்ட், உனக்கு ஜாலியா இருக்கா? சரி சரி, உன்னை விட்டுறேன். ஆனா நீ போறதுக்கு முன்னாடி தோப்புக்கார போட்டு போறோம். 10 தோப்புக்கார போடு. என்னது தோப்புக்காரமா? ஆஹா, நான் போட மாட்டேன். என்னது போட மாட்டியா? இப்ப நான் யாருன்னு காட்டுறேன் பாரு. ஐயோ போடுறேன். ஹே, நம்ம ஜெயிச்சிட்டோம். ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் பசங்களா வாங்க, ஐஸ்கிரீம் வாங்க வாங்க. உங்க ஏரியாவுக்கு ஐஸ்கிரீம் வந்திருக்கேன், வாங்க வாங்க. இந்த வெயிலுக்கு நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஓடியாங்க ஓடியாங்க, சீக்கிரம் சீக்கிரம் எல்லாரும் வாங்க. ஐயோ என்ன வெயில், இந்த வெயில்ல பறந்து பறந்து கருவாடா ஆயிட்டானே. ச்சே, எங்க பார்த்தாலும் கொஞ்சம் கூட தண்ணியே இல்லையே, எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. வாங்க பசங்களா வாங்க, என்கிட்ட பெரிய பெரிய ஐஸ்கிரீம் இருக்கு, சாக்லேட் இருக்கு, ஸ்ட்ராபெரி இருக்கு. வாங்க வாங்க, ஓடியாங்க ஓடியாங்க. அட தண்ணி இல்லைனா என்ன, ஐஸ்கிரீம் இருக்கே. இந்த வெயிலுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். என்ன இந்த வெயில்ல இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன், ஒரு பசங்க கூட வந்து ஐஸ்கிரீம் வாங்க வரலையே. ச்சே, இந்த கிராமமே வேஸ்ட் போல இருக்குது. வேற ஏதாவது ஊருக்கு போலாம். ஐஸ்கிரீம் அங்கிள் நில்லுங்க, நான் வரேன். அட பரவாயில்ல, இவ்வளவு நேரம் கத்துனதுல இந்த ஒரு பொண்ணாவது ஐஸ்கிரீம் வாங்க வருது. ஐஸ்கிரீம் அங்கிள், எனக்கு ஒரு சாக்லேட் ஐஸ்கிரீம் கொடுங்க. சாக்லேட் ஐஸ்கிரீம் 10 ரூபாமா? உங்ககிட்ட காசு இருக்கா? இந்தாங்க, எங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னம்மா சாக்லேட் ஐஸ்கிரீம்? அட, இத பாக்கும்போதே டேஸ்டா இருக்க மாதிரி இருக்கே. இத சாப்பிட்டா எப்படி இருக்கும்? நீ சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் டேஸ்ட்டை உன்னால சொல்லவே முடியாது, அப்படி இருக்கும். ஐயோ புடிங்க, அந்த கிளியோட ஐஸ்கிரீம் தூக்கிட்டு போகுது. இந்த சாக்லேட் ஐஸ்கிரீமை நான் சாப்பிட போறேன். ஐஸ்கிரீம் அங்கிள், அந்த கிளியோட சாக்லேட் ஐஸ்கிரீமை தூக்கிட்டு போயிடுச்சு. எனக்கு இன்னொரு சாக்லேட் ஐஸ்கிரீம் கொடுங்களேன். தரேன், இன்னொரு 10 ரூபா கொடு. என்கிட்ட காசு இல்லையே, இருந்த 10 ரூபாய்க்கு தான் நான் ஐஸ்கிரீம் வாங்கினேனே. அதுக்கு நான் என்ன பண்றது? முதல்ல இங்க இருந்து போ, நான் ஒன்னும் இங்க ஃப்ரீயா ஐஸ்கிரீம் கொடுக்கல. ஐஸ்கிரீம் அங்கிள் வேற போயிட்டாரு. என்னால இப்ப ஐஸ்கிரீமும் வாங்க முடியாது. இப்ப என்ன பண்றது? பேசாம அந்த கிளி கிட்ட இருந்து என்னோட ஐஸ்கிரீம் வாங்கிட்டான். ஏய் கிளியே நில்லு, ஓடாத, நில்லு. கிளியே நில்லு, அந்த ஐஸ்கிரீம் சாக்லேட் என்னோடது, கொடு. கிளி. ஆஹா, தரமாட்டேன். இந்த ஐஸ்கிரீம் சாக்லேட் என்னோடது, நான் தான் சாப்பிடுவேன். ஐசக்கே, கொஞ்சம் அந்த பலூன் என்கிட்ட கொடு. கிளியோட சாக்லேட் ஐஸ்கிரீமை தூக்கிட்டு போயிடுச்சு. நான் அது கிட்ட இருந்து எப்படியாவது வாங்கணும், அதுக்குதான். ஏ கிளியே நில்லு, அது என்னோட ஐஸ்கிரீம். ஒழுங்கு மரியாதை என்கிட்ட கொடுத்துட்டு போ. என்ன பொண்ணு இவ, ஒரு சின்ன ஐஸ்கிரீமுக்காக என் பின்னாடியே இவ்வளவு தூரம் வரா. என்னதான் இருந்தாலும் இந்த ஐஸ்கிரீமை நான் அவள்கிட்ட கொடுக்கவே மாட்டேன்.
ஏ பொண்ணு, என் பின்னாடியே வந்திருக்கே, இப்ப உனக்கு என்ன ஆக போகுது தெரியுமா? என்ன ஆக போகுது? எனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. அப்படியா? இந்தா வாங்கிக்கோ. ஏய், என் பலூன் உடைக்காத, என் பலூன் உடைக்காத, நான் கீழே விழுந்துருவேன். என் பின்னாடியே வந்தல்ல, இந்தா பலூன் எல்லாத்தையும் உடைக்க போறேன் பாரு. ஏய், உடைக்காத உடைக்காத, விட்டுரு விட்டுரு. இந்தா இதுதான் கடைசி பலூன், இதையும் உடைக்கிறேன் பாரு. ஆ ஆ டாக்டர் போலாம். என்கிட்ட பலூனை வாங்கிட்டு ஓடுனல. இப்ப டாக்டர் பாரு உனக்கு பெரிய ஊசி போட போறாரு. டாக்டர் நீங்க ஊசி போடுங்க, ஆனா வலிக்காம போடுங்க. முதல்ல நீ திரும்பி நில்லு, ஊசிய போடட்டும். தங்கம் படிச்சிட்டு இருக்கிறியாப்பா? ஐயோ, குழந்தை படிச்சு படிச்சு களைச்சு போய் இழைச்சே போயிட்டுப்பா. இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பாட்டி எனக்கு ஒரு பீஸ் தாங்கல. நேரம் சும்மா தானே படிச்சிட்டு இருந்த. அவன் சாப்பிட்டத பார்த்த உடனே உனக்கு பசி எடுத்துக்கிச்சா? அவனுக்கு வயிற்று வலிக்கு போகுது. எழுந்து போ, எழுந்து போ. இங்க இருந்து என்ன நீ சாப்பிடுப்பா. எந்த நேரம் சாப்பாடே வேணும். அது கண்ணு எந்த நேரம் சாப்பாட்டு மேலேதான். அம்மா தம்பிக்கு பாட்டியை ஊட்டிட்டு இருந்தாங்கம்மா. அப்ப நான் கேட்டப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? நேரம் சும்மா தானே படிச்சிட்டு இருந்த. அவன் சாப்பிட்டத பார்த்த உடனே உனக்கு பசி எடுத்துக்கிச்சா? அவனுக்கு வயிற்று வலிக்கு போகுது. எழுந்து போ. மோனிகா, அவங்க வயசுல பெரியவங்கம்மா. அவங்க எதுனா சொன்னா மனசுல எடுத்துக்காத. உனக்கு ஸ்நாக்ஸ் தானே வேணும். அப்பா வேலைக்கு போயிருக்காருல, அவர்கிட்ட சொல்லி உனக்கு ஸ்நாக்ஸ் ஐட்டம் சொல்றேன், சரியா? சரிம்மா. ச்சே, இவங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? பேரனை மட்டும் கொஞ்சுறாங்க, பேத்தி ஏன் இப்படி ஒதுக்குறாங்க? மோனிகா, இங்க வாமா. என்னம்மா? மோனிகா, இங்க பாரு, அப்பாவுக்காக ஐஸ்கிரீம் வளர்ந்துருக்காரு. ஹை, ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம்? என் பையன் வாங்கிட்டு அந்த ஐஸ்கிரீம் இவளுக்கு கொடுக்குறியா நீ? அவ சாப்பிட வச்சிருந்தத போய் இப்ப வாங்கிட்டீங்களே. என் பேரன் சாப்பிட வேண்டாம்? இல்ல, இந்த வீட்டு பொண்ணுதாமா. பொண்ணுன்னா குடுத்துடணுமா? பொண்ணு ஒண்ணும் முக்கியம் கிடையாது, பேரன் தான் முக்கியம். ஐயோ ஐயோ, கால் வலிக்குதே, முட்டி சுலுக்கிச்சே. முடியலையே. ஐயோ ஐயோ. உங்களுக்கு இப்படி அடிபட்டு இருக்கே. உங்க செல்லப்பேர் என்ன பண்றேன் பாத்தீங்களா? பேரன் கொஞ்சினீங்களே, இப்ப என்னன்னு உங்களை ஒரு வார்த்தை கேட்டானா? பாருங்க, யார ஒதுக்கி தள்ளீங்களோ அவதான் வந்து உங்களுக்கு ஆபத்துக்கு ஹெல்ப் பண்றா. மோனிகா, என்ன மன்னிச்சிருமா. பேரன் தான் பெருசுன்னு உன்னை நான் உதாசீனம் பண்ணம்மா. இனிமேல் அந்த தவறை நான் பண்ண மாட்டேம்மா. நீயும் எனக்கு முக்கியம்தாம்மா. பாட்டி, குடும்பத்துல ஆணோ பெண்ணோ ரெண்டு பேரும் சமம்தான். நம்மளுக்கு ஒண்ணுன்னா பெண் குழந்தைதான் முதல்ல வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்க. அதனால ஆணோ பெண்ணோ ரெண்டு பேரும் சமமா பாருங்க. பெண் குழந்தைய தாழ்வா நினைக்காதீங்க.